நீங்க எல்லாம் வந்துட்டீங்க. கங்காரு குட்டி மாதிரி உங்க மடியிலே ஒண்ணு தொங்கின்னு இருக்குமே, அந்த கோமாளி அவங்க வேணும்ல. ஆமா போய் சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வருது மாதிரி ஆகி போயிரு. அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா. இன்னைக்கான பேரிங் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லார் கையிலயும் ஒரு விலங்க போட்டு வச்சிருக்கோம். அதான் தெரியுமே. இப்ப நான் வந்து ஒவ்வொரு குக்கா கூப்பிடுவேன். இங்க இருக்க சாவி எல்லாம் நாங்க ஷஃபில் பண்ணி வச்சிருக்கோம். எந்த பூட்டோட சாவி எதுன்னு எங்களுக்கே தெரியாது. குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றேன்டா, அதுக்கு தான் அந்த பூட்டு. ஒவ்வொரு குக்கா வந்து ஒரு சாவியை எடுக்கிறீங்க. ஒரு சாவியை எடுத்துட்டு நீங்க போய் ஓபன் பண்றீங்க. எந்த பூட்டு திறக்குதோ அந்த கங்காரு குட்டியோ குரங்கு குட்டியோ தான் உங்களுக்கு. ஐயா ஒண்ணா பண்ண போ சுனிதா ஓபன் பண்ண போ. அதுல வந்திருக்க தெரியுது, நீ மூடு. நீ ஒயில் கார்டு வந்து சுனிதா பக்கத்துல வந்திருக்க. பண்ணு. எப்படி பூமா திறக்கிறாரு பாருடா. லெஜெண்டடா. பண்ணு. ஆகலையா? ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி இது மாயாமில்லை மதுராமில்லை. கள்ளசாதி கொண்டு வந்துட்டானா அவன்? உங்க வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி. இந்த மாதிரி நடக்கூடாதுன்னா 7 பூட்டை ஒரே சைஸ்ல ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்தா இந்த சாவியில ஏதோ ரேகை பார்த்து எடுத்தாங்க. இப்ப அந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஜோசியம் கத்துன்னு வந்திருக்கான். பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்கேன். ஆமா ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. என்ன சுனிதா ரொம்ப ஃபீலிங்கா இருந்தியே, இப்ப எப்படி இருக்கு? அப்படியே மனசுக்குள்ள பட்டா மூச்சு பாருங்க. இவளை இப்படியே வளர விட்டா நாம வளர முடியாது. பார்க்கலாம். தண்டவாளத்துல தலை வைக்கணும்னு ஆசைப்படுறவனோ எங்க தங்கதர கூட பேசணும்னு ஆசைப்படுறவனுக்கும் பெரிய வித்தியாசம் நாங்க பார்த்தது இல்ல. இனி ஏன் ரூபத்துல பாப்பேன், அடிக்கடி பாப்பேன். என்ன அழுகுற? இல்ல நடக்க போறது நினைச்சாலும் வானா உனக்கு சமைச்சு தரேன் வா. எனக்கு வந்து எங்க தம்பிங்க எல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு நண்பன் கிடைச்சிருக்கான். அவன் தான் அவங்க ஊத்துறத விட நீ அதிகமா ஊத்துறடா. வாயம் மூடுறா. இன்னைக்கு குக்கிங் எப்படி அமைய போகுதுன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செய்யலாம். அப்பா இவன் சாராயம் காசலாமான்னு கேக்குறான். ஒரே ஒரு டிஷ் மட்டும் பண்ணோம். அந்த டிஷ் தான் வந்து ஃபைனல்ஸ் போற டிஷ்ஷா இருக்கு. ரசத்துல விஷத்தை கலந்து கொன்னுறேன். எல்லாருக்கும் எல்லாம் வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். பட் எனக்கு நாட்டுல தேவையான ஒரு முக்கியமான பணி இருக்கு. அதனால நான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. போயிடு, வராத அந்த பக்கம் தலை வச்சு படுக்க. போயிடு. எனக்கு பதிலா இங்க என்னை விட சூப்பரா ஒருத்தர் ஆங்கர் பண்ணக்கூடியவரை விட்டுட்டு போறேன். அப்படியா? யார் அது? லெட்ஸ் வெல்கம் ராஜு. ராஜு ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே. இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. மாப்பிள என்ன ஆனாலும் சரி. சார் ஒரு நிமிஷம், நீங்க இதை விட ஏதோ முக்கியமான வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க சார், நான் இதை பாத்துக்கிறேன். வீணானே குலகாரன் ஆக்கிறான். போயிரு. மத்த ஷோல வந்து எதிர்பார்க்கணும். அந்த மாதிரியும் நம்ம சொல்லி எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. இது நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, போடா டே அப்படிக்கா. எதிர்பார்க்கல. திறந்திருந்த கதவை மூடுவனு எதிர்பார்க்கல. மூணு கதவை நானே திறப்பேன்னு எதிர்பார்க்கல. பில்டப். ஒரு உண்மையை மட்டும் சொல்லிக்கிறேன். நானும் வந்து உங்களுக்குள்ள ஒரு ஆளா இருந்து கிண்டி இருக்க வேண்டியவன் தான். ஏதோ தெய்வ அனுக்கிரகம் இன்னைக்கு வந்துட்டேன். டேய் உடும்ப மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்குடா. இல்ல ஒண்ணும் இல்லடா. கலர் தெரியாது மச்சி. எல்லாத்தையும் பண்ணிட்டு தெய்வத்து மேல பழிய போடுறான் பாரு. முதல் 15 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண உடனே குக்ஸ் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இல்ல நான் மட்டும் எல்லாரும் வேலை செஞ்சு கிழிச்சிடுற மாதிரி. இவன்லாம் ஒரு லீடரு, இவனுக்கு 2 பாட். மைதா அனியன் மைதா மாண்டட்டியா மாமா அப்படிலாம் பேச கூடாதுப்பா. புழுங்கலரிசியா? புழுங்கலரிசி எடுத்துறோம். நடுவுல அரிசி எடுத்துறோம். அவ்வளவுதானா? பாரு முத அதை எடுத்துறோம். போறடா இப்ப பாறா. ஆரம்பமே அலக்கலி பாருங்க. இப்படி என் மொரட்டு பாடியோட டீல் பண்ணிவிட்டியே. உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் நேரா வந்து மோதிர மாதிரில இருக்கு. இப்ப நாட்டுக்கோழி உள்ள இருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள. அதை எடுத்துக்க, சின்ன வெங்காயம் எடுத்துக்க. 2 கை தான் இருக்கு. ஒரு கை இது அப்புறம் இன்னொரு கையில தான் எடுத்துட்டு வரணும். அது மாதிரி சொல்லுங்க. ஆஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே. பட்டை வந்து 2 டப்பா எடுத்துட்டு வா. 2 டப்பா எடுத்துட்டு வா. முடிஞ்சா இஞ்சி பூண்டு அள்ளி போட்டு வா. போ. இப்ப பாருங்க நீங்க. ஏண்டா என்னடா இப்படி போறாமே? ஃப்ரிட்ஜுக்குள்ள போங்க. அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ள போனா என்னவா நாடிவா போடுது? ஆரஞ்சு எல்லோவா முட்டையா இருக்கும். யாரெல்லாம் தெரியாது எனக்கு. போய் அது கொண்டு வாங்க. ஆப்பிரிக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க. போங்க. ஹேண்ட்ஸம். நானா? நமக்குள்ள இருக்கட்டும். பிரான்ஸ், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை போதும் மிளகாய், இவ்வளவுலாம் இந்த மூஞ்சி எவ்வளவு தாங்காது. பிளான்ஸ், தக்காளி, வெங்காயம் வர மாட்டேங்குதப்பா.
தள்ளு 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 ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு என்ன இது கூத்து போங்க போங்க இதுக்கெல்லாம் அந்த மயிலு மசிய மாட்டான். ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துட்டு சரி என் பேர் என்னது சொல்லுங்க மிஸ்டர் பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. ராணி டாலி டாலி. எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்கேயோ பார்த்திருக்கேன் நானு. அந்த பாட்டு பேர் ஜோ சூப்பரா பியூட்டிஃபுல் அமேசிங்கா இருந்துச்சு. வெரி கியூட்டுங்க. தேங்க் யூ வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. தேங்க் யூ. நான் உங்களுக்கு சொன்னேங்க. என்ன அடி புடிச்ச மாதிரி வாசனை வருது. பார் ஆகணும்னு நினைச்சு சொல்லிட்டு இருந்தியா? நீங்க நம்பர் கொடுத்துருங்க, நான் டைரக்டா அம்மா கிட்ட சொல்லிட்டு. ஓ அதான் தீர வாசனை அடிக்குதா? நம்பர் மட்டும் ஓகே. ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல. எல்லா ஜோலியும் முடிச்சு புட்டியாடா. இப்போ என்ன பேசுனாரு தெரிஞ்சாதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். நான் உங்களுக்கு கால் பண்றேன், அம்மா சொல்றேன். கியூட்டா இருக்கீங்க. யார் இது? சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. சுனிதா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. ஒரு ராஜுக்கு ஒரு நல்ல நிம்மதியை மூஞ்சில முடிக்காம என்னது? கனெக்ட் பண்ண. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. அவர்கிட்ட கல்யாணம் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். சில ப்ரொபோசல் எடுத்துட்டேன். நானும் சரி ஓகே. அடடா வெக்கங்கிட்ட குடும்பமா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? அமைதியா இருந்துட்டு இவன் நம்பர் கேட்டானே கொடுத்துருக்கு. இங்க வாங்க. பையன் வந்து ரூல்ஸ் மீறிட்டான். நான் சொன்னேன் பனிஷ்மெண்ட். அந்த பிள்ளைகிட்ட எனக்கு உன்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டுவான். நீ இதை சொல்லி நம்பர் வாங்கன்னு என்னது என்ன ஆசைப்படுறாங்க? இவங்க அம்மா அவங்களதான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. என்ன ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி நம்பர் வாங்கிட்டு சொன்னேன். இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய ஏதாச்சும் பண்ணா தாண்டா எல்லாமே ஒரு கூட்டாகும். நம்பரோட சேர்த்து அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு இது தேதி இந்த சுபம் இங்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டான். மேல இருக்கு பாரு நம்பர். இவன் உண்மையிலே உன்னை லவ் பண்றான் இல்ல உண்மையிலேயே உன் மேல ஒரு இது இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் இங்கே இருக்கு சொல்லு. போட்டு விடுறீங்க. போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். ஏடா நான் ரெஸ்ட் எடுக்கட்டா போ. நீ உட்கார் உட்கார். லாஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல சமைச்சிடலாம்ல? ஈஸியா சமைக்கலாம். சரி அரிசி மட்டும் எடுத்துட்டு வரியா? சாவு அடிக்கிறாங்களே என்னைய. இது வந்து அந்த இதுதானே ஆப்ரிகாட்னு அந்த ஃப்ரூட் தானே, ட்ரை ஃப்ரூட். இது தனியா கொடுத்தாவே சாப்பிட மாட்டேன். இதே என்ன சமைச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்க மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா, புரியுதா? போ. நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்க்காத எதிர்பார்க்கலடா. ரைட் விடு. லைக்ஸ் முக்கியம் இல்ல, வியூஸ் முக்கியம் இல்ல, ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் வீடியோ போடுவேன்டா, அது நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையோ, ஆனா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.